الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 100 நபி வழிகள் என்கின்ற இந்த பாடத்தில் இதுவரை 75 நபி வழிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று 76வதிலிருந்து ஆரம்பம் செய்வோம். பிறந்த குழந்தைக்கு தஹ்னீக் செய்தல் என்கின்ற நபி வழி. நபி வழி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாமே நமக்கு முன்மாதிரி. அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தை அறிந்திருக்கின்றோம். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகின்றது. அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஒரு மகன் பிறந்தான். நான் அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றேன். அவர்கள் அவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டார்கள். ஒரு பேரீச்சம்பழத்தால் அவனுக்கு தஹ்னீக் செய்தார்கள். அதாவது பேரீச்சம்பழத்தை மென்று அதன் சாற்றை குழந்தையின் வாயில் தடவினார்கள். அவனுக்காக பரக்கத் வேண்டி பிரார்த்தித்தார்கள். மேலும் அவனை என்னிடம் திரும்பிக் கொடுத்தார்கள். அவர்தான் அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மகன். உலிதலி குலாம். அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த செய்தியை. ஃபஅதைத்து, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஃபஅதைத்து பிஹின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸம்மாஹு இப்ராஹிம். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்தேன். பொதுவாக குழந்தை பிறந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முடியுமானவர்கள் கொண்டு வந்து தஹ்னீக்குக்காக நபி அவர்களிடத்திலே கொடுப்பார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய குழந்தைகளுக்கு பெயரும் வைத்திருக்கின்றார்கள். அதிலே அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைக்கின்றார்கள். ஃபஹன்னகஹு பிதம்ரா, ஈத்தம்பழத்தை கொண்டு அதனுடைய சாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய வாயிலே வைக்கின்றார்கள். வதஆ லஹு பில் பரக்கா வதஃபஅஹு இலை, அந்த குழந்தைக்காக பரக்கத்திற்காக துஆவும் செய்துவிட்டு குழந்தையை கொடுக்கின்றார்கள். இது அங்கே ஒரு வழக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குழந்தை பிறந்தால் உடனே தாய்ப்பால் அருந்துவதற்கு முன்பாக அந்த குழந்தையை அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து தஹ்னீக் செய்து கொள்வார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பல செய்திகளிலே பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி தஹ்னீக் சம்பந்தமாக, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் பிறந்தபோது அந்த செய்தியை நாங்கள் பார்த்தால் அதுவும் புகாரி, முஸ்லிமிலே வருகின்றது. அன்னஹா ஹமலத் பி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கருவுறுகிறார்கள். ஃபஹரஜ்து வ அன முத்திம், அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல புறப்படுகின்றார்கள். ஃபஅதைத்துல் மதீன ஃபனஸல்து பி குபா ஃபவலத்துஹு பி குபா, மதீனாவை வந்தடைகின்றார்கள். குபாவிலே அவர்கள் தங்குகின்றார்கள். அங்கேதான் அவர்கள் வசிக்கிறார்கள். குபாவிலே பெற்றெடுக்கின்றார்கள். சும்ம அதைத்து பிஹின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவலஅத்துஹு ஃபீ ஹிஜ்ரிஹி, குழந்தை பிறந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு சென்று நபி அவர்களுடைய மடியிலே வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம தஆ பிதம்ரத்தின் ஃபமலகஹா சும்ம தஃபல ஃபீஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு வருமாறு கேட்டு அதனை மென்று அந்த குழந்தையினுடைய வாயிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கின்றார்கள். ஃபகான அவ்வல ஷைஇன் தகல ஜௌஃபஹு ரீகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே செல்கின்ற முதலாவது உணவாக இருந்தது என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். சும்ம ஹன்னகஹு பிதம்ரத்தின் சும்ம தஆ லஹு வபர்ரக அலைஹி, தஹ்னீக் செய்துவிட்டு பரக்கத்திற்காக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், வகான அவ்வல மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாம். இந்த குழந்தை தான் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவிலே பிறக்கின்ற முதலாவது குழந்தை என்று சொல்கின்றார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த குழந்தை அதனுடைய முதலாவது உணவாகவே நபி அவர்களுடைய எச்சில் கலந்த அந்த ஈத்தம்பல சாறு தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த செய்தியினூடாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ذهبت بعبد الله بن أبي طلحة الأنصاري إلى رسول صلى الله عليه وسلم حين ولد. அப்துல்லாஹ் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த சமயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து செல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அபாஅத்தின் யஹ்னஉ பஈரன் லஹு. நபி அவர்கள் ஒரு கம்பளி ஆடையை அணிந்தவர்களாக ஒட்டகத்திற்கு தார் பூசி கொண்டிருந்தார்கள், அதாவது ஒரு மருந்து பூசி கொண்டிருந்தார்கள். அப்போது இவர்களை பார்த்த நபி அவர்கள், ஹல் மஅக தம் ஃபகுல்து நஅம் ஃபனாவல்துஹு தம்ராத். குழந்தையோடு வந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களிடத்தில் பேரித்தம்பளம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் என்று அந்த பேரித்தம்பளத்தை கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிடுகின்றார்கள். மென்றுவிட்டு ஃபஅல்காஹுன்ன ஃபீ ஃபீஹி ஃபலாகஹுன்ன, நபி அவர்கள் அந்த குழந்தையினுடைய வாயிலை வைத்து தடவி விடுகின்றார்கள். ثم فرغ فالصبي فمجه في فيه فجعله الصبي يتلمله. அந்த குழந்தையின் வாயில் அந்த ஈச்சம்பள சாற்றை வைத்தபோது அந்த குழந்தை அதை சுவைக்க தொடங்கியது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹுப்புல் அன்சாரி அத்தம்ர வசம்மாஹு அப்துல்லா. அன்சாரிகள் ஈத்தம்பளத்தை எவ்வாறு விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைக்கின்றார்கள். இந்த குழந்தைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஹதீஸ்களினூடாக நாங்கள் இந்த நபி வழியை எவ்வாறு நம்முடைய வாழ்விலும் பின்பற்றுவது என்பதை பார்த்தால், நாங்கள் வாயிலை வைத்து மென்று கொடுக்காமல் எங்களுடைய கைகளை சுத்தம் செய்து ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து அதனுடைய சாறை எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் குழந்தை பிறந்த உடனேயே கொடுக்க முடியும். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் ஒரு நாள் அல்லது 4-5 மணித்தியாலங்கள் கழித்து அது அவ்வாறும் நாம் கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே கொடுக்க முடியுமாக இருந்தால் கொடுத்து கொள்ளலாம். அடுத்தது 77வது செய்தி, நபி வழிகளில் பிறந்த குழந்தைக்காக அக்கீகா கொடுத்தல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரஹும் அனில் குலாமி ஷாத்தானி முகாஃபிஅத்தானி வ அனில் ஜாரியத்தி ஷாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளை கொடுக்குமாறும், பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடை அக்கீகாவாக கொடுக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது திர்மிதியிலே வருகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, குல்லு குலாமின் முர்தஹனுன் பி அகீகத்திஹி துஸ்பஹு அன்ஹு யௌம ஸாபிஇ வ யுஹ்லகு ரஅஸஹு வ யுஸம்மா. ஒவ்வொரு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அக்கீகாவோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றன. 7வது நாளிலே அறுத்து கொடுக்கப்படும். வயுஹ்லகு ரஅஸஹு வ யுஸம்மா. அதே நாளிலே அந்த குழந்தையினுடைய முடிகளும் களையப்பட வேண்டும், பெயரும் வைக்கப்பட வேண்டும். பெயரை பொறுத்தவரையில் நாம் பிறந்தவுடனேயும் பெயர் வைக்கலாம். 7வது நாளில் வைப்பது சிறந்தது. நாங்கள் அதற்கு முன்பாக வைத்தாலும் அதில் தவறில்லை. ஆகவே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பிறந்தவுடனே பிறந்த 7வது நாளில் அக்கீகா கொடுப்பதற்கு எங்களுக்கு முடியாமல் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அதற்கு அடுத்த நாட்களிலே கொடுத்து கொள்ள முடியும். சந்தர்ப்பம் இருக்கின்றவர்கள் அதனை 7வது நாளிலே கொடுப்பது மிக சிறந்த ஒரு அமலாக காரியமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று முடிகளையும் நாங்கள் அந்த 7வது நாளிலே களைந்து கொள்வது சிறந்ததாக இருக்கின்றது.
7வது நாளிலே அக்கீகா கொடுக்க முடியாதவர்கள், அந்த குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தக்க காரணங்களால் கொடுக்க முடியாமல் போனால் அவர்கள் அந்த குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்பாக நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் இங்கே குலாம் என்ற சிறுவன் என்று தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிறைய ஹதீஸ்களிலே நாங்கள் குலாம் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிறுவர்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே பருவ வயதை அடைவதற்கு முன்பாக நாங்கள் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே கொடுத்து கொள்ளலாம். சிலர்கள் என்று தனக்குத்தானே அக்கீகா கொடுக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்க்கின்றோம். தங்களுடைய தாதந்தையர்களிடத்திலே கேட்டு தனக்கு அக்கீகா கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு கொடுக்க தேவையில்லை. அவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்பாக உரிய காரணங்களால் பிற்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தால் நாங்கள் கொடுத்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 78வது, மழை பொழியும் போது சிறிது நனைந்து கொள்ளுதல் என்கின்ற நபி வழி. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அசாபனா வனஹ்னு மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தபோது மழை பெய்தது. ஃபஹஸர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌபஹு ஹத்தா அஸாபஹு மினல் மத்தர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியிலே மழை துளிகள் படுகின்ற அளவுக்கு தங்களுடைய ஆடையை சற்று விலக்கி கொண்டார்கள். அப்போது ஃபக்குல்னா யா ரசூல் அல்லாஹ் லிமா சனஅத ஹாதா, எதற்காக நீங்கள் இதை செய்தீர்கள்? கால லிஅன்னஹு ஹதீஸு அஹ்தின் பிரப்பிஹி தஆலா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு புதியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். மழை என்பது ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு விடயம். அதனை நாங்கள் மழை பெய்கின்ற போது ஆரம்பத்திலே நனைந்து கொள்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு நபி வழியாக இருக்கின்றது. அதனை நாங்களும் முடியுமான அளவுக்கு செய்து கொள்ளலாம். நமக்கு ஆடையை கலட்டி மழையில் நனைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் நாங்கள் கைகளை நனைத்து கொள்ளலாம். இவ்வாறு நாம் எம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல் நாங்கள் அதனை பின்பற்றி கொள்ள முடியும். சில காலங்கள் கழித்து பெய்கின்ற மழை அமில மழையாக இருக்கக்கூடும் என்ற அச்சம் இருக்கின்றவர்கள் சற்று நேரம் கழித்து அந்த மழையிலே நனைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா ரஅல் மதர கால அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்வதை கண்டால் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா என்று இந்த துஆவையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு துஆ. இந்த மழையை பிரயோஜனமுள்ள மழையாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக என்கின்ற இந்த துஆவை நாங்களும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மழை சில நேரங்களில் அல்லாஹ்வினுடைய சோதனையாக இருக்கக்கூடும். அதன் மூலம் பல அழிவுகள் ஏற்படக்கூடும். நாங்களும் வருடங்கள் செய்திகளை கேட்கின்றோம். மழையின் மூலம் நிறைய அழிவுகள், அனர்த்தங்கள், உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த துஆவினுடைய முக்கியத்துவம் நமக்கு இதனை ஓதுவதனூடாக அல்லாஹ்வினுடைய அருளால் அந்த மழை ஒரு பிரயோசனமான மழையாக இருக்கும், அதனை அல்லாஹு தஆலா மாற்றுவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மழைதான் பெய்கின்றது, நல்லது தானே என்று நாங்கள் இந்த துஆக்களை ஓதாமல் இருக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று 79வது செய்தி, நோயாளியை நோய் விசாரித்தல். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. எம்முடைய சகோதரர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை சென்று நலம் விசாரிப்பது, அவருக்கான உதவிகளை செய்வதென்பது நமக்கு இஸ்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற மிக முக்கியமான வழிமுறையாக இருக்கின்றது. இதனுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னல் முஸ்லிம இதா ஆத அகாஹுல் முஸ்லிம லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னதி ஹத்தா யர்ஜிஅ. ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் சகோதரரை நலம் விசாரிக்க செல்லும் போது அவர் திரும்பி வரும் வரை அவர் சுவர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே வருகின்றது. எவ்வளவு சிறப்புமிக்க ஒரு வணக்கமாக இந்த வணக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமையாக நோயாளியை நலம் விசாரித்தல் என்கின்ற இந்த விடயத்தையும் கொண்டு வருகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி,
சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன். சில ரிவாயத்துகளிலே 6 என்றும் வருகின்றது. இதிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அதிலே ரத்து சலாம், சலாம் சொன்னால் பதில் சொல்வது, வ இயாதத்துல் மரீல், நோயாளியை நலம் விசாரிப்பது, ஒத்திபாவுல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்வது, வ இஜாபத்து தஅவா, அழைப்புக்கு பதிலளிப்பது, யாராவது தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தால் நாங்கள் அங்கே செல்வது, ஒ தஷ்மியத்துல் ஆத்திஷ், தும்மியவருக்கு பதில் சொல்வது. இதிலே வ இயாதத்துல் மரீல், நோயாளியை நலம் விசாரிப்பது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக, உரிமையாக சொல்கின்றார்கள். ஆகவே இதனை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாமல், நம்முடைய சகோதரர்கள், இங்கே வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய சகோதரர்கள், உறவினர்களை விட்டு பிரிந்து அவர்கள் வாழக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நாம் கட்டாயமாக சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கான உதவிகளை செய்வது நம்முடைய கடமையாக, உரிமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அவரை நாங்கள் சென்று அவருக்கான உதவிகளை, அவருக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டாலோ, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை பார்க்க சென்றாலோ அவர்கள் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் ஏற்கனவே தர்பியாவிலே படித்த துவா தான், அதிஹிபில் பஅஸ ரப்பன்னாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்கமா என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை சந்திக்க சென்றால், பார்க்க சென்றால், அல்லது நோயாளிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டால் இதனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிஹிபில் பஅஸ ரப்பன்னாஸ், மனிதர்களின் இரட்சகனே, இவருடைய நோயை போக்குவாயாக. இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி, இவரை குணப்படுத்து, நீதான் குணப்படுத்துபவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது. அதற்காக நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்லாமல் இருந்து விடக்கூடாது. அதுவும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு நிவாரணம்தான். அதன் மூலம் அதையே நம்பி நாங்கள் செல்லாமல், அல்லாஹு தஆலா இந்த வைத்தியத்தினூடாக எங்களுடைய வருத்தத்தை, எங்களுடைய நோயை குணப்படுத்துவான் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் செல்ல வேண்டும். ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸக்கமா, அந்த நோயை எந்தவித வேறு நோய்களும் இல்லாத அளவுக்கு குணப்படுத்துவாயாக என்கின்ற இந்த அழகான துவா நாம் எல்லோரும் மனனம் செய்திருக்கின்ற துவா. யாராவது எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போதும் நாங்கள் இந்த துவாவை சொல்ல முடியும். நோயாளியை விசாரிக்க போகின்ற போதும், அவரை நலம் விசாரிக்க செல்கின்ற போதும் நாங்கள் இந்த துவாவை ஓத வேண்டும். வெறுமனே நாங்கள் நோயாளியுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய நோயை பற்றி மாத்திரம் விசாரித்து விட்டு வராமல் இந்த துவாவை ஓத வேண்டும். அதே போன்று மிகவும் சிறிய துவாவும் இருக்கின்றது, லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த துவா. கவலைப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா இதனை தூய்மைப்படுத்துவான். நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை உங்களிலிருந்து நீக்குவான், உங்களை தூய்மைப்படுத்துவான் என்கின்ற இந்த கருத்துக்கள் பொதிந்த இந்த அழகான சிறிய துவாவையும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரருக்காக நாங்கள் அவரை நோய் விசாரிக்க செல்கின்ற போது, அல்லது நாங்கள் தொலைபேசியினூடாக அவரை நலம் விசாரிக்கின்ற போது இந்த துவாக்களை ஓதிக்கொள்ள முடியும். அடுத்ததாக 80வது புன்னகை காட்டுதல் என்கின்ற நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, நீங்கள் நல்ல விடயங்களில் எதையும் அற்பமாக நினைத்து விட வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க், நீங்கள் உங்களுடைய சகோதரரை புன்னகையோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரியே என்கின்ற இந்த செய்தி. ஆகவே நாங்கள் செய்கின்ற எந்த காரியமும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கான கூலியை வழங்காமல் இருக்கப் போவதில்லை. நாங்கள் எதையும் அற்பமாக நினைத்து அதனை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்கின்ற செய்தியையும் இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு செய்தி, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி,
மா ஹஜபனி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்த். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து என்னை சந்திக்க மறுப்பது கிடையாது. வலா ரஆனி இல்லா தபஸ்ஸம ஃபி வஜ்ஹி, அதாவது என்னை அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் புன்னகைக்காமல் இருந்ததில்லை. வலகத் ஷகௌது இலைஹி அன்னி லா அஸ்புது அலல் கைல், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னால் குதிரையில் உறுதியாக அமர முடியவில்லை என்று முறையிட்டேன். ஃபதரப பியதிஹி ஃபி சத்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நெஞ்சிலே அடித்து, அல்லாஹும்ம சப்பித்ஹு வஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா, யா அல்லாஹ், இவரை உறுதியானவராக ஆக்குவாயாக, இவரை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்குவாயாக என்கின்ற அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துவாவை செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் புன்னகைக்காமல் இருந்ததில்லை என்கின்ற அந்த விடயம். இன்று நாம் சிலர்களை அடிக்கடி காண்போம். நாங்கள் அவர்களை முதலாவது தடவை காண்கின்ற போது அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களோடு புன்னகைத்து செல்வோம். அடுத்த தடவைகளில் நாங்கள் காண்கின்ற போது கண்டும் காணாமல் சென்று விடுகின்ற இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகளை பின்பற்றுகின்ற நாம், நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட நாம், இவ்வாறான விடயங்களிலே சற்று அதிகமாக கவனம் செலுத்துகின்ற போது நம்முடைய சகோதரர்களோடு நாங்கள் நெருங்கி பழகுகின்ற, நம்முடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற நிலைமைகளை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்துவான் என்கின்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 81வது விஷயம், நபி வழி ஒரு சகோதரனை அல்லாஹ்வுக்காக சந்தித்தல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரஜுலன் ஸார அகன் லஹு ஃபி கரியத்தின் உக்ரா ஃபஅர்ஸதல்லாஹு லஹு அலா மத்ரஜதிஹி மலகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் மற்றொரு ஊரில் இருக்கும் தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக சென்றார். அவர் செல்லும் வழியில் அல்லாஹ் ஒரு வானவரை அவருக்கு அமைத்தான். ஃபலம்மா அத்தா அலைஹி கால ஐன துரீத், அந்த வானவர் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள். கால உரீது அகன் லீ ஃபி ஹாதிஹில் கரியா, அதற்கு அவர் இந்த ஊரில் இருக்கும் என் சகோதரனை நான் சந்திக்க செல்கிறேன் என்றார். கால ஹல்லக அலைஹி மின் நிஅமத்தின் தருப்புஹா, அவரிடம் உங்களுக்கு ஏதும் உலக ஆதாயங்கள் இருக்கிறதா என்று கேட்டார். கால லா கைர அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், இல்லை, நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்கின்றார். அப்போது ஃபஇன்னி ரசூலுல்லாஹ், அந்த மலக்கு சொல்கின்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதர். பி அன்னல்லாஹ கத் அஹப்பக கமா அஹ்பப்தஹு ஃபீஹி, நீ அந்த சகோதரனை எவ்வாறு அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றாயோ அதே போன்று அல்லாஹு தஆலாவும் உம்மை நேசிக்கின்றான் என்பதை சொல்வதற்காக அல்லாஹு தஆலா உம்மிடம் என்னை அனுப்பி வைத்தான் என்கின்ற செய்தியை அந்த மனிதரிடத்திலே சொல்கின்றார்கள். ஆகவே எவ்வளவு முக்கியமான நன்மை பொருந்திய ஒரு சிறப்பு பொருந்திய விடயமாக நம்முடைய சகோதர முஸ்லிமை நாங்கள் அவரை சந்திப்பதற்காக செல்வதென்பதை பார்க்க முடிகின்றது இந்த ஹதீஸினூடாக. ஆகவே நாங்கள் நம்முடைய ஈமானிலே நம்முடைய மார்க்கத்திலே தொடர்பாக இருக்கின்ற ஒரு சகோதரரை நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வளமைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை இந்த ஹதீஸினூடாக அவரை நேசிப்பதும் இதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சகோதரரை சந்திப்பதென்பது அவருடைய நேசத்தின் காரணமாகத்தான் அது வெளிப்படும். ஆகவே நாங்கள் ஒரு சகோதரரை சந்திப்பதென்பது நமக்கு அல்லாஹுடைய நேசம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய சகோதரர்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை நம்முடைய ஈமானிய உறவாடல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நேசத்தை வெளிப்படுத்துதல். 82வது, இதா அஹப்ப அஹதுக்கும் அஹாஹு ஃபல்யுஅலிம்ஹு இய்யா,
நீங்கள் உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரரை விரும்பினால், அல்லாஹ்வுக்காக விரும்பினால், அவரிடம் நீங்கள் அதனை தெரிவிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். மேலே சொன்ன செய்தியும் ஒரு சகோதரரை நேசிப்பது பற்றிய செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நேசிக்கின்ற போது அதை நாங்கள் வாயினால் சொல்லிக்கொள்ள முடியும், அல்லது அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியும், அல்லது நாங்கள் செயல்கள் மூலம் அவரை அடிக்கடி சந்திப்பது, அவரை அழைப்பது, நாங்கள் அவருடைய வீட்டுக்கு செல்வது, இவ்வாறு நாங்கள் ஈமானிய சந்திப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக நாங்கள் அவரை விரும்புகின்றோம் என்கின்ற செய்தியை அவர் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எந்த வகையில் நம்முடைய நட்பை, நம்முடைய நேசத்தை அவருக்கு வெளிக்காட்ட முடியுமோ அந்த வகையில், அந்த அடிப்படையில் நாங்கள் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். சிறு அன்பளிப்புகள் கொடுப்பது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அந்த நேசத்தை வெளிப்படுத்துகின்ற விடயத்திலே வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே எந்தவித நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தினருக்கு நிழல் கொடுப்பான் என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்து சேருவார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிவார்கள் என்கின்ற அந்த வகையினருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே எந்தவித நிழலும் இல்லாத அந்த நாளிலே அவர்களுக்கு நிழல் வழங்குவான் என்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தியில் ஹதீஸினூடாக பார்க்க முடியும். அதிலே முதலாவது நீதியான ஆட்சியாளர், இவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நிழல் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்கத்திலேயே வாழ்ந்த ஒரு இளைஞன். மூன்றாவது பள்ளிவாசல்களுடன் இதயம் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதர். நான்காவது அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசித்து அவனுக்காக ஒன்று கூடி அவனுக்காக பிரிந்தவர்கள். ஐந்தாவது அழகும் அந்தஸ்தும் வாய்ந்த ஒரு பெண் தவறு செய்ய அழைக்கும் போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று கூறிய மனிதர். ஆறாவது தனது வலது கை செலவிடுவதை இடது கை அறியாதவாறு இரகசியமாக தர்மம் செய்தவர். ஏழாவது தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்களால் அவர்கள் அழுதவர்கள் என்கின்ற இந்த 7 வகையினருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவனுடைய நிழலை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இதை சிலர்கள் அர்ஷுடைய நிழல்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடாது. அல்லாஹுடைய நிழல், அல்லாஹு தஆலா எவ்வாறு நமக்கு நிழல் வழங்குவான் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய நிழல் நமக்கு கிடைக்கும். அதனை நாங்கள் ஈமான் கொண்டு இந்த 7 சாராருக்குள் நாங்கள் வருவதற்கு, அல்லது அதிலே இருக்கின்ற நிறைய சாராரில் நாமளும் ஒருவராக வர முடியும். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றி அந்த கூட்டத்தில் ஒருவராக நாங்கள் வருவதற்கு அதிகமாக முயற்சிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 83வது கொட்டாவி வருவதை தடுத்தல். தற்போது எல்லோரும் பசியில் இருப்பீர்கள், எல்லோருக்கும் கொட்டாவி வரும். கொட்டாவி வருவதை நாங்கள் தடுப்பதும் நபி வழியாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அத்தசாஉபு மினஷ் ஷைத்தான். கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. ஃபஇதா தசாவப அஹதுக்கும் ஃபல்யருத்தஹு மஸ்ததா. உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் முடியுமான அளவுக்கு அதனை தடுத்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அஹதக்கும் இதா காலஹா. உங்களில் ஒருவர் கொட்டாவி வரும்போது ஹா என்று சொன்னால் லஹிக்க ஷைத்தான் சிரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் சோர்வு ஏற்படும் போது, பசி ஏற்படும் போது, இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நமக்கு கொட்டாவி வரும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முடியுமான அளவுக்கு கொட்டாவியை தடுத்து கொள்ள வேண்டும். அதற்காக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கு நேரடியாக ஆதாரம் கிடையாது. நாங்கள் கொட்டாவியை எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டுமோ சத்தமில்லாமல் சிறந்த முறையிலே நாங்கள் தவிர்த்து மற்றவருக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய கொட்டாவியை தவிர்த்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ வ யக்ரஹு தஸாவுப். அல்லாஹு தஆலா தும்மலை விரும்புகின்றான்,
கொட்டாவியை வெறுக்கின்றான். ஃபைதா அத்தஷ அஹதுக்கும் ஹமித் அல்லாஹ கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிமின் சமிஅஹு ஐ யகூல லஹு யர்ஹமுக்கல்லாஹ். உங்களில் ஒருவர் தும்மினால் அதனை தும்மியவர் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவருக்காக யர்ஹமுக்கல்லாஹ் என்று பிரார்த்திப்பது கடமையாகும். வ அம்மத் தஸாவுபு ஃபஇன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான். கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. ஃபைதா தஸாவப அஹதுக்கும் ஃபல்யருத்தஹு மஸ்ஸதா. உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அதனை முடியுமான அளவுக்கு தடுத்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன அஹதக்கும் இதா தஸாவப லஹிக மின்ஹு ஷைத்தான். கொட்டாவி விட்டால் ஷைத்தான் உங்களை பார்த்து சிரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே வருகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி வருகின்றது, இதா தஸாவப அஹதுக்கும் ஃபல்யும்சிக் பியதிஹி ஃபஇன்ன ஷைத்தான யதுகுல். உங்களில் ஒருவர் கொட்டாவி விட்டால் அவர் தன்னுடைய கைகளால் தடுத்து கொள்ளட்டும், ஏனென்றால் ஷைத்தான் நுழைகின்றான். கொட்டாவி விடும்போது நம்முடைய வாய்க்குள் ஷைத்தான் நுழைகின்றான் என்கின்ற செய்தியையும் நாங்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தியிலே பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் கையை வைத்து கொட்டாவியை முடியுமான அளவுக்கு தடுத்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவருக்கு தொழுகையிலே கொட்டாவி வந்தால், இதா தஸாவப அஹதுக்கும் ஃபிஸ் ஸலாத்தி ஃபல்யக்லிம் மஸ்ததா ஃபஇன்ன ஷைத்தான் யதுகுல். உங்களில் தொழுகையில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தாலும் நாங்கள் அதனை முடியுமான அளவுக்கு தடுத்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் ஷைத்தான் நீங்கள் கொட்டாவி விடும்போது உங்களுடைய வாய்க்குள் நுழைகின்றான் என்கின்ற செய்தி முஸ்லீமிலே வருகின்றது. ஆகவே கொட்டாவி பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. மற்ற நமக்கு அருகில் இருப்பவருக்கு மிகவும் அசௌகரியமான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் முடியுமான அளவுக்கு தவிர்த்து அதிலிருந்து எங்களை ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மனிதர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல் 84வது நபி வழிகளில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இய்யாக்கும் வல்லன். சந்தேகம் கொள்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், அதனை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ظن அக்ஸபுல் ஹதீஸ். ஏனெனில் சந்தேகம்தான் பேச்சுக்களிலே மிகவும் பொய்யானது. வலா தஹஸ்ஸசு. பிறரின் குறைகளை துருவி துருவி தேடாதீர்கள். வலா தஜஸ்ஸசு. மேலும் ஒருவர் உளவு பார்க்காதீர்கள். வலா தனாஜசு. வாங்கும் எண்ணமின்றி விலையை ஏற்றாதீர்கள். வலா தஹாசது. ஒருவரையொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகது. ஒருவரையொருவர் வெறுக்காதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு. ஒருவரையொருவர் புறக்கணிக்காதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. மேலும் அல்லாஹுவின் அடியார்களே சகோதரர்களாக இருங்கள். ஒருவர் அல்லாஹ்வின் அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவரையொருவர் சகோதரர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோமா என்று பார்த்தால் அதனை நாம் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் பாவமான காரியமாக இருக்கின்றது. அதிலும் சந்தேகம் கொள்ளுதல் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. ஒருவரை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். ஒருவரோடு பொறாமை கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கின்ற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக பெற்றிருக்கின்ற நாம் இவ்வாறான காரியங்களிலிருந்து எம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் சொன்ன இந்த நபி வழிகளை நம்முடைய வாழ்விலே பின்பற்றி நல்ல முறையிலே வாழ்ந்த நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.